கர்த்தருடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் முதலில் வெண்கல வேலைகளை செய்து கொடுக்கிறான். அதன் பின்பு பொன் வேலைகளை செய்கிறான். பொன் வேலைகளை செய்து முடிக்கும்போது ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திற்காக செய்த வேலைகளையெல்லாம் முடிவு பெறுகிறது. தேவாலயத்தின் கதவுகளுக்குள்ளே இருப்பது எல்லாம் பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, அதில் உள்ள கிருபாசனம், கேருபீன்கள் ஆகியவற்றை தவிர மற்றவை எல்லாமே புதிதாய் செய்யப்பட்டிருக்கிறது. பொன்னால் செய்யப்பட்ட பழைய பணிமுட்டுக்கள் எல்லாம் மறுபடியும் உருக்கப்பட்டு புதிதாய் செய்யப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஒரு பொன் பலிபீடம் மாத்திரமே உண்டாக்குகிறார். மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்திலும் ஒரு பொன் பலிபீடம் மாத்திரமே இருந்தது. சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கும் ஒரு பொன் பலிபீடம் மாத்திரமே இருக்கிறது. கிறிஸ்துவானவர் ஒருவரே என்பதற்கும் அவருடைய பரிந்து பேசுதலும் ஒன்றே என்பதற்கும் இது அடையாளம். சாலமோன் 5 பொன் மேஜைகளை உண்டாக்குகிறார். 10 மேஜைகளையும் செய்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்திலே 5ம் இடதுபுறத்திலே 5மாக வைத்து 100 பொன் கலங்களையும் பண்ணினான். கர்த்தருடைய ஆலயத்தில் ஆவிக்குரிய போஜனம் தாராளமாய் கிடைக்கும் என்பதற்கு அடையாளமாக சமூக தப்பங்களை வைக்கும் 5 பொன் மேஜைகளை சாலமோன் உண்டாக்கியிருக்கிறார். சாலமோன் 10 பசும்பொன் விளக்கு தண்டுகளை உண்டாக்குகிறார். சுவிசேஷத்தின் மூலமாய் நமக்கு பரலோகத்தின் வெளிச்சம் தாராளமாய் கிடைக்கிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை விட சுவிசேஷத்தின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் அதிகம். இதற்கு அடையாளமாக சாலமோன் 10 பசும்பொன் விளக்கு தண்டுகளை உண்டாக்குகிறார். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிவு பெறுகிறது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தாவீது ராஜா பொன்னையும் வெள்ளியையும் ஏராளமாக சேகரித்து வைத்திருந்தார். தாவீது சேகரித்து வைத்திருந்த பொன் வெள்ளியினால் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார். செலவு பண்ணப்பட்ட பொன் வெள்ளியை தவிர இன்னும் மீதமாயிருக்கிற பொன்னும் வெள்ளியும் தாராளமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்தாலும் அதை ஒவ்வொரு வருஷமும் பழுது பார்த்து பராமரிக்க வேண்டும். தேவாலயத்தில் எப்போதும் ஆராதனை நடைபெற வேண்டும். தேவாலயத்தின் நிர்வாக செலவுகளுக்கு பணம் வேண்டும். இதற்காக கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பொக்கிஷம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட பொன்னையும் வெள்ளியையும் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்திலே வைக்கிறார். இந்த பொக்கிஷம் கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்படும். கர்த்தருடைய ஊழியத்திற்காக பெற்றோர் பரிசுத்தம் பண்ணி நேர்ந்து கொண்டதை அவருடைய பிள்ளைகள் அதற்காக செலவு பண்ண வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திற்காக பெற்றோர் ஒதுக்கி வைத்திருந்த பணத்தை அவருடைய பிள்ளைகள் வேறு வழிகளில் செலவு பண்ணக்கூடாது. பெற்றோர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு நேர்ந்து கொண்டதை அவர்களுடைய பிள்ளைகள் பயபக்தியோடு பயன்படுத்த வேண்டும். பெற்றோர் ஆரம்பித்த ஊழியத்தை அவருடைய பிள்ளைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஊழியம் கர்த்தருடையது. பிள்ளைகள் கர்த்தருக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தங்கள் பெற்றோருக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கடல் தொட்டியிலே தண்ணீர் எப்போதும் நிறைவாக இருக்கும். நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசத்தோடு வரும்போது அவருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் போதுமானதாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவ கரைகளையும் மனச்சாட்சியையும் சுத்தம் பண்ணுகிறது. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எபிரெயர் 9:14. கிறிஸ்துவானவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கு நாம் உண்மையாய் மனம் திரும்பி நம்மை சுத்தம் பண்ணுவது நம்முடைய கடமை. நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணாமல் நம்மால் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ண முடியாது. கர்த்தருடைய சமூகத்திற்கு அருகாமையில் வருகிறவர்கள் தங்களுடைய கைகளை சுத்திகரிக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய இருதயங்களையும் பரிசுத்தமாக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். யாக்கோபு 4:8. சாலமோன் 10 கொப்பரைகளை உண்டு பண்ணுகிறார்.
சர்வாங்க தகனமாகிறவைகளை லேவியர்கள் அவைகளில் அலசுவார்கள். ஆசாரியர்கள் கடல் தொட்டியிலே தங்களை சுத்தம் பண்ணி கொள்வார்கள். ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்வது போல சர்வாங்க தகனமாக செலுத்தப்படுகிற பலிகளையும் அலசி சுத்தம் பண்ண வேண்டும். நம்மை சுத்தம் பண்ணும்போது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவமான சிந்தனைகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை கழுவ வேண்டும். நாம் கழுவப்படவில்லை என்றால் பாவமான சிந்தனைகளும் பாவ கரைகளும் நமக்குள்ளே தங்கியிருக்கும். அவை நம்மை தீட்டுப்படுத்தும். சாலமோன் ஆசாரியரின் பிரகாரத்தையும் பெரிய பிரகாரத்தையும் பிரகாரத்தின் வாசல்களையும் உண்டாக்கி அவைகளின் கதவுகளை வெண்கலத்தால் மூடுகிறார். வாசல்களும் கதவுகளும் வெண்கலத்தால் மூடப்படும் போது அவை உறுதியாயும் அழகாயும் இருக்கும். மோசமான சீதோஷ்ண நிலைகளினால் அவை பாதிக்கப்படாது. தேவாலயத்தில் ஆசாரியரின் பிரகாரம், இஸ்ரவேலில் ஜனத்தாரின் பிரகாரம், புறஜாதியாரின் பிரகாரம் என பல பிரகாரங்கள் உள்ளன. இவற்றிற்கெல்லாம் வாசல்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாசலுக்கும் வெண்கலத்தால் மூடப்பட்ட கதவுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே ஆசாரியர்கள் மாத்திரம் பிரவேசிக்கக்கூடிய ஸ்தலங்கள் உள்ளது. அந்த ஸ்தலங்களில் உள்ள எல்லா பணிமுட்டுகளும் பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது. அவை எல்லாமே பரிசுத்தமான பணிமுட்டுகள். நாம் கர்த்தருக்கு அருகாமையில் எவ்வளவு அதிகமாக கிட்டிச் சேருகிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சாலமோன் 10 பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்வித்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்திலே 5 இடதுபுறத்திலே 5 வைக்கிறார். இந்த பொன் விளக்கு தண்டுகள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்திலே என்ன வடிவத்தில் இருந்ததோ அதுபோலவே இப்போதும் செய்யப்பட்டிருக்கிறது. 10 பொன் விளக்கு தண்டுகளும் தேவாலயத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது. மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்திலும் விளக்கு தண்டுகள் இருந்தன. இந்த 10 பொன் விளக்கு தண்டுகளும் தேவாலயத்தில் வலதுபுறத்திலே 5 இடதுபுறத்திலே 5 வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விளக்கு தண்டும் ஒவ்வொரு பொன் மேஜையின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு விளக்காகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருளிலே வெளிச்சத்தை கொடுக்கும். மோசேயின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரே ஒரு பொன் விளக்குத்தண்டு மாத்திரமே இருந்தது. மோசேயின் காலத்தில் பஞ்சாகமம் புஸ்தகம் மாத்திரமே அவர்களுக்கு இருந்தது. காலம் செல்ல செல்ல கர்த்தருடைய ஜனத்திற்கு மேலும் பல ஆகமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொன் விளக்கு தண்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது ஆகமங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதற்கு அடையாளம். கர்த்தருடைய வெளிப்பாடு அதிகரிக்கும் போது விளக்குகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. நமக்கு ஆவிக்குரிய வெளிச்சமும் அதிகமாய் கிடைக்கிறது. பொன் விளக்கு தண்டுகள் சபைகளை குறிக்கிறது. நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். மோசே ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரே ஒரு பொன் விளக்கு தண்டை மாத்திரமே வைத்தார். மோசே யூதருடைய சபை என்று ஒரே ஒரு சபையை மாத்திரமே ஸ்தாபித்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சபைகளின் எண்ணிக்கையும் விசுவாசிகளின் எண்ணிக்கையும் விருத்தியடைந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளின் எண்ணிக்கையும் சபைகளின் எண்ணிக்கையும் பலுகி பெருகி இருக்கிறது. சாலமோன் 10 மேஜைகளை செய்கிறார். இந்த மேஜையின் மீது சமூக தப்பங்களை வைப்பார்கள். சாலமோன் 10 மேஜைகளோடு 100 கலங்களையும் பண்ணுகிறார். சாலமோன் இவற்றை தவிர ஒரு பொற்பீடத்தையும் பண்ணுகிறார். இந்த பீடத்தின் மீது தூப பலிகளை செலுத்துவார்கள். சாலமோன் செய்த வெண்கல உருக்கு வேலைகளின் விவரம் வருமாறு: செப்பு சட்டிகள், சாம்பல் எடுக்கிற கரண்டிகள், கலங்கள், 2 தூண்கள், 2 கும்பங்கள், குமிழ்கள், 2 வலை பின்னல்கள், குமிழ்களான 2 கும்பங்கள், 400 மாதளம் பழங்கள், 10 கொப்புரைகளும் ஆதாரங்களும், 1 கடல் தொட்டி, 12 ரிஷபங்கள், பல செப்பு சட்டிகள், முள் துறடுகள், பலி செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் பல பனிமுட்டுகள், வெண்கல பலிபீடம்.